வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. ஊர் பெருகி ஊர் சனம் பெருகினதுக்கு அப்புறம் வீட்டுக்கூடு இருந்த அந்யோன்யம் எல்லாம் சுத்தமா குறைஞ்சு போயிடுது. இப்பதான் இந்த நகரு, கார்டனு, அவென்யூ, அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் எல்லாம். ஏங்கண்ணு, நாமெல்லாம் குழந்தையா இருக்கிறப்போ வீதியில தான் விளையாடி வளர்ந்தோம். வீட்டுக்கூடு வாசப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு வாசப்படி எது, பக்கத்து வீட்டு வாசப்படி எதுன்னு தெரியாத அளவுக்கு அக்கம் பக்கம் அத்தனை அன்பா பழகுவோம். காபி தூள் சர்க்கரையெல்லாம் நம்ம வீட்டுல தீந்து போச்சுன்னா பக்கத்து வீட்டுல போய் எங்க அம்மா அரை கிளாஸ் சர்க்கரை வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னு கேட்டோம்னா முழு கிளாஸ்ல முழு மனசோட போட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சா அவங்க வீட்டுக்கு கொடுப்போம், அவங்க வீட்டுல கறி குழம்பு வச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டா வயிறு நிறையதோ இல்லையோ மனசு நிறைஞ்சு போயிரு. பேருக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆனா அத்தை மாமா சித்தி சித்தப்பானு தான் உறவு கொண்டாடுவோம். சே, அதெல்லாம் ஒரு காலம். இந்த நவீனமயமான உலகத்துல இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் கொடுத்து வச்சவங்க தான். சரி, என்ன கண்ணு பண்றது, காலம் மாறி போச்சு, எல்லாரும் காரியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். நீங்களும் யாராச்சும் கூட தாயா பிள்ளையா பழகி இருந்தீங்கன்னா அதை மனசுல நினைச்சிட்டு இந்த சோயா ரைஸை செஞ்சு சாப்பிடுங்க, அருமையா இருக்கு. கண்ணு சோயாவை வேக வச்சு புழிஞ்சு மிக்சி ஜார்ல போட்டு கூடவே 4 பச்சை மிளகாயை போட்டு சுத்த விட்டு எடுத்து வச்சுட்டு பட்டை கிராம்பு சோம்பு மிளகு சீரகம் கருவேப்பிலையை போட்டு வறுத்து பொடியாக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு மஞ்சத்தூள் அரைச்சு வச்ச பொடி தேவையான அளவு உப்பு போட்டு சோயாவை கொட்டி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து சூடா சோத்துல போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கு.